வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சில கறி வெரைட்டிஸ், அதாவது பொரியல் வெரைட்டிஸ் பார்க்கலாம். இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பண்ணுற கறி வெரைட்டிஸ். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் பொன்னிக்கறி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நம்மளுக்கு அந்த கொத்தவரங்காய் ரொம்ப டெண்டராக, அதாவது மெல்லிஸாக இருக்கணும். ஸோ இதுக்கான ஒரு பொடி செய்யலாம். ஒரு பெருங்காயத்தை 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் வறுத்துட்டோம். அதில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் ஒரு 5லேருந்து 6 மிளகாவத்திலையும் இந்த மாதிரி வறுத்து ஆறின அப்புறம் பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நீட்டமாக கொத்தவரங்காவை கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளிச்சப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணின கொத்தவரங்காவை நம்ம அதோட ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணின அப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சு நம்ம இதை குக் பண்ணிடலாம். இது ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. ஜஸ்ட்டு நம்ம எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா வெந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச அந்த பொடி அது ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போடலாம். ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுலாம். அந்த அளவுக்கு பொடியும் போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் லைட்டாக மிக்ஸ் பண்ணினா போகிறோம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, 1 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி அந்த பொடி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வதக்கிண்டா போகிறோம். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காய பொடியும் வேணும்னாக்கா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் பொன்னிக்கறி, கொத்தவரங்காய் பொன்னிக்கறி ரெடி ஆகிடுது. இது சாம்பார் ரசத்தோட இல்லைனா வத்தக்குழம்போடு நம்ம சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்க்க போகிறது ஸ்வீட் பொட்டேட்டோ கறி, சக்கரவள்ளி கிழங்கு கறி. இதை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிட்டோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியை விட்டு வேக வச்சோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம பார்த்தோன்னாக்க அது வெந்திருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியும். அது வெந்தப்புறம் அதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு போட்டுட்டோம். கட் பண்ணின சக்கரவள்ளி கிழங்கையும் போட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடியை ஆட் பண்ணிடலாம். உப்பு மஞ்சப்பொடியை ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். கொஞ்சமாக ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு 3 to 4 மினிட்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு காரத்து ஏற்ற மாதிரி சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம். சாம்பார் பொடி இல்லைன்னா சில்லி பவுடரும் ஆட் பண்ணலாம். மேலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் பெருங்காயத்தையும் போட்டு வதக்கி எடுத்தோன்னா எக்ஸலண்ட்டான ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடும். அடுத்தது சிம்பிளாக பண்ணுற ஒரு கேரட் வடைப்பருப்பு. இது எல்லா சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கேரட்டை நல்லா திருவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, சிகப்பு மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் போடலாம். போட்டுட்டோம். அதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுட்டோம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப வேகணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி 1 நிமிஷம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டா போகிறோம். அதில் திருவின கேரட்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, கொஞ்சம் தேங்காய் திருவல், ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் நம்ம போட்டோன்னாக்க எக்ஸலண்ட்டான ஒரு தொட்டுக்க. அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நம்ம ரொம்ப எண்ணெயும் போட்டு பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கிற ஒரு வடைப்பருப்பு ரெடி ஆகிடுது.
அடுத்தது வெண்டைக்காய் கறி. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். வெண்டைக்காய் கறி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இது பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கான இந்த வெரைட்டிஸ் நான் வந்து போட்டிருக்கேன். வெண்டைக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் கடாயில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகை போட்டு நம்ம வெண்டைக்காவையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஈரம் இல்லாமல் பார்த்துட்டோன்னாக்கா நம்மளுக்கு அந்த த்ரெட்டாக வர மாதிரி வராமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கினா போகிறோம், டக்குன்னு வெந்துடும். அதோட தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நம்ம மேலாக போட்டு வதக்கினோன்னா நல்லா ஒத்தையாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.